மொராக்கோவிலிருந்து மடகாஸ்கர் வரை, பராகுவே முதல் பெரு வரை 13 முதல் 28 வயதுடைய ஜென் சி இளைஞர்கள் அரசாங்கங்களின் செயற்பாடுகளால் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக மாற்றத்தை கோரி போராடியுள்ளனர். இந்த இயக்கங்களில் உள்ள பொது அம்சம் சமூக ஊடகங்கள் தான். இவைதான் போராட்டங்களை தூண்டி வளர்க்கின்றன. ஆனால் இந்த ஊடகங்கள் அழிவுக்கான காரணமாகவும் அமையலாம் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இலங்கையில் 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் உணவு எரிபொருள் பற்றாக்குறை, நீண்ட மின்தடை, தூண்டப்பட்ட அரக லய போராட்டம், மக்கள் எழுச்சி, ராயபக்ச குடும்பத்தின் ஆட்சிக்கு எதிராக தீவிரமடைந்தது, கோத்தபாய ராயபக்சவின் ராஜினாமா, ஊழல் ஒழிப்பு மற்றும் அமைப்பு ரீதியான மாற்றங்களை வலியுறுத்தி காளைமுகத்திடலில் தொடங்கிய இப்போராட்டம் ஜூலை 9 அன்று ஜனாதிபதி மாளிகையை மக்கள் ஆக்கிரமிக்கும் அளவிற்கு வன்முறையாக மாறியது. மடகாஸ்கரில் மின்சாரம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறைக்கு எதிரான போராட்டம் அரசை வீழ்த்தியது. நேபாளத்தில் ஊழல் மற்றும் அரசு அதிகாரிகளின் உறவினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் பிரதமரின் ராஜினாமாவுக்கு வழிவகுத்தது. கென்யாவில் ஜென் சி இளைஞர்கள் வீதிகளிலும் சமூக ஊடகங்களிலும் இறங்கி அரச பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறினர். இது அரசு ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிகரித்து வரும் பாதுகாப்பின்மை குறித்து நடந்த எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடைபெற்றது. செப்டம்பர் 27 அன்று பெருவில் உள்ள காங்கிரஸ் ஆப் த ரிபப்ளிக் கட்டிடத்தை பாதுகாத்து நிற்கும் போலீசாருடன் ஜென்சி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மோதினர். இது அரசு ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிகரித்து வரும் பாதுகாப்பின்மை குறித்து நடந்த எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடந்தது. பெருவில் பேருந்து மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுடன் இணைந்து ஊழல் மற்றும் பாதுகாப்பின்மைக்கு எதிராக இளைஞர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி சென்றனர். இந்தோனேசியாவில் நலத்திட்டங்களில் சலுகைகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக சாதாரண தொழிலாளர்கள் போராடினர். மொராக்கோவில் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய அரசாங்க எதிர்ப்பு பேரணிகள் நடந்தன. உலகக்கோப்பை மைதானங்களுக்கு மில்லியன் கணக்கான பணத்தை செலவழித்த அரசாங்கத்தை விமர்சித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிறந்த சுகாதாரம் மற்றும் கல்வி வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த எதிர்ப்பு இயக்கங்கள் அனைத்திலும் சமூக ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை கதைகளை பகிரவும், ஒற்றுமையை வளர்க்கவும், உத்திகளை ஒருங்கிணைக்கவும், எல்லைகளை கடந்து கற்றுக்கொள்ளவும் தளமாக அமைகின்றன. இந்த போராட்டங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக டிஜிட்டல் இணைப்பால் உருவான இளைஞர்கள் தலைமையிலான உலகளாவிய போராட்ட அலைகளின் சமீபத்திய அலை என்று ஜெர்மனியின் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் அண்ட் ஏரியா ஸ்டடீஸ் நிறுவனத்தின் உதவி பேராசிரியரான ஜான் ஜிரா கூறுகிறார். இந்த அலைக்குள் 2010 தொடக்கம் 2011 அரபு வசந்தம், 2011 ஆக்பாய் வால் ஸ்ட்ரீட் இயக்கம், 2011-12 ஸ்பெயின் சிக்கன எதிர்ப்பு, இண்டிக்னாடோஸ் இயக்கம், தாய்லாந்து 2020 தொடக்கம் 2021, இலங்கை 2022 மற்றும் வங்காளதேசம் 2024 ஆகியவற்றில் நடந்த ஜனநாயக ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் ஆகியவை அடங்கும். நேபாள வரலாற்றில் ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமைந்தது. பல்லாண்டுகளாக நீடித்த பழைய அரசியல் கட்டமைப்பை 1997 முதல் 2012 இடையில் பிறந்த ஜென் சி என்று அழைக்கப்படும் இளந்தலைமுறையினர் தங்கள் போராட்டத்தின் மூலம் தகர்த்தெறிந்துள்ளனர். ஒரு புரட்சி தொடங்க 2 காரணிகள் உண்டு. ஒன்று நீண்டகால காரணி, மற்றொன்று உடனடி காரணி. நேபாளத்தை அரசியல் மாற்றத்திற்கான விதைகள் 2025 தொடக்கத்திலேயே தூவப்பட்டன. பிரதமர் KP சர்மா ஒலி தலைமையிலான கம்யூனிஸ்ட் கூட்டணி அரசு மீது ஊழல் புகார்கள், பொருளாதார மந்த நிலை மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக இளைஞர்கள் கடும் கோபத்தில் இருந்தனர். இந்த நேரம் அரசியல் தலைவர்களின் மகன்களும் மகள்களும் ஆடம்பர வாழ்க்கை வாழும் புகைப்படங்கள் இணையத்தில் தீயாக பரப்பப்பட்டன. தங்களின் எதிர்காலம் அவர்களின் ஆடம்பரங்களுக்காக கொள்ளையடிக்கப்படுவதை இளைஞர்கள் உணர்ந்தனர். இதுவே நீண்டகால காரணிகள். புகைந்து கொண்டிருக்கும் நெருப்பை கிளறிவிட ஒரு உடனடி காரணி தேவை. அந்த வகையில் செப்டம்பர் 4, 2025 அன்று அரசு ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட 26 சமூக வலை செயலிகளுக்கு தடை விதித்தது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் இந்த நடவடிக்கையை நாடு தழுவிய போராட்டத்திற்கு உடனடி காரணியாக அமைந்தது. செப்டம்பர் 8 மற்றும் 9 ஆகிய திகதிகளில் நேபாளத்தின் வீதிகள் போர்க்களமாக மாறின. பாராளுமன்ற கட்டடம், உச்ச நீதிமன்றம் மற்றும் பிரதமரின் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய அரசு கட்டடங்கள்
போராட்டக்காரர்களால் சேதமாக்கப்பட்டன. பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் குறைந்தது 51 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமையை கட்டுப்படுத்த இராணுவம் களமிறக்கப்பட்டது. இந்த போராட்டங்களால் நேபாளத்திற்கு சுமார் 586 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. போராட்டத்தின் தீவிரவாதத்தை தாங்க முடியாமல் செப்டம்பர் 9ஆம் தேதி பிரதமர் KP சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து இடைக்கால அரசு அமைக்கப்பட்டு நேபாளத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி நாட்டின் முதல் பெண் பிரதமராக பொறுப்பேற்றார். சுவாரஸ்யமாக இவரது தேர்வு டிஸ்கார்ட் என்ற சமூக வலைத்தளம் மூலம் இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு மற்றும் இராணுவம் ஜனாதிபதியுடன் நடத்தப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் அமைந்தது. நேபாள நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய பொதுத் தேர்தல் 2026 மார்ச் 5 அன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு நேபாள இளைஞர்கள் தங்களின் வலிமையால் ஒரு ஆட்சியையே கவிழ்க்க முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்தனர். வரும் 2026 தேர்தல் நேபாளத்தில் மீண்டும் பழைய அரசியல்வாதிகளின் கைகளுக்கு செல்லுமா அல்லது புதிய இளம் தலைமுறையின் தலைவர்களை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இதேபோல் மற்ற சில நாடுகளிலும் அரசுக்கு எதிராக ஜென்சி போராட்டங்கள் வெடித்தன. மடகாஸ்கர் அக்டோபர் மாதம் மடகாஸ்கரில் கடும் குடிநீர் மற்றும் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனை எதிர்க்க தொடங்கிய இளைஞர்களின் போராட்டம் விரைவிலேயே அரசின் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேட்டுக்கு எதிராக மாபெரும் புரட்சியாக உருவெடுத்தது. இந்தோனேசியா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகப்படியான வீட்டு வாடகை படிக்கு எதிராக ஆகஸ்ட் மாதம் இந்தோனேசிய இளைஞர்கள் போராடினர். இந்த போராட்டத்தின் தீவிரத்தால் அந்நாட்டின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். மொராக்கோ 2030 பீபா கால்பந்து உலக கோப்பைக்காக அரசு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கிய அதே வேளையில் கல்வி மற்றும் சுகாதாரம் புறக்கணிக்கப்பட்டதை எதிர்த்து இளைஞர்கள் கொதித்தெழுந்தனர். ஜென்சி 212 என்ற ஆன்லைன் குழுவின் மூலம் இந்த போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டன. பல்கேரியா 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட ஊழலுக்கு வழிவகுப்பதாக கூறி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பல்கேரிய தலைநகர் சோஃபியாவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராடினர். பிலிப்பைன்ஸ் வெள்ள கட்டுப்பாட்டு திட்டங்களில் நடந்த பெரும் ஊழலை கண்டித்து பிலிப்பைன்ஸ் இளைஞர்கள் களமிறங்கினர். தவறு செய்த அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அதிபர் மார்கோஸ் ஜூனியருக்கு அவர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்தனர். கென்யாவில் வரி உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து தொடங்கிய போராட்டம் 2025 ஜூலை மாதத்தில் போலீஸ் அராஜகத்திற்கு எதிராக போராட்டமாக மாறியது. இளைஞர்கள் கடத்தப்படுவதையும் சட்டவிரோத கைதுகளையும் எதிர்த்து அவர்கள் இடைவிடாமல் போராடினர். மெக்சிகோ குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பு மற்றும் மேஜர் படுகொலை என்பவற்றை கண்டித்து இளைஞர்கள் தேசிய மாளிகைக்குள் அதிரடியாக புகுந்து போராடினர். பெரு அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிபர் தினா பெலுவேட்டை பதவி விலக கோரி செப்டம்பரில் போராட்டங்கள் வெடித்தன. 2025ஆம் ஆண்டில் ஜென்சி இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் மட்டும் கருத்துக்களை பதிவிடாமல் களத்தில் இறங்கி மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளனர். ஒரு புதிய அரசியல் வடிவத்திற்கான ஆரம்பமாகவே இந்த உலகளாவிய போராட்டங்கள் பார்க்கப்படுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.